Hi Golden Girl family, welcome to our channel. லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப கோல்டு மாதிரியே சில்வர்னுடைய பிரைஸும் நாளுக்கு நாள் ரொம்ப ட்ரெமெண்டஸாவே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக வேற வேற ஷாப்ஸ்ல கூட பார்ஸ் அண்ட் காயின்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதை எந்த இடத்துல கொடுத்தா கரெக்டான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும், இல்ல கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த ஷாப் பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ 999 பியூரிட்டியில பாத்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் அண்ட் பார்ஸ் மட்டும் தான் வரும். அதை தவிரவே பாத்தீங்கன்னா 92.5 அப்படின்றது ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க. இது எப்படி நமக்கு 916 கோல்டுல கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் 92.5ங்கிறது ஹை பியூரிட்டி. இதுல உங்களுக்கு ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி பூஜை பொருட்கள், இது எல்லாமே இந்த பியூரிட்டியில கிடைக்கும். பட் கண்டிப்பா இதுக்கு வேஸ்டேஜ்னு வரும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 80, 70 டச் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலுசு வரும், குழந்தைங்களுடைய இந்த பேபி ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா, கொலுசு, தண்டை, அருணாக்கொடி, பவுல், ஸ்பூன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பியூரிட்டியில வரும். பொதுவாவே நீங்க 80 டச்சுக்கு கீழே வாங்கும் போது அதுக்கு ரீசேல் வேல்யூங்கிறதே இருக்காது. கண்டிப்பா 35ல இருந்து 40% வரைக்குமே லெஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க எங்க சில்வர் வாங்கினாலும் பியூரிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுலயே 70 டச் 18 போட்டிருக்கோம், 92.5 போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு டீடைலான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க எப்ப சில்வர் பர்ச்சேஸ் பண்ணாலுமே பியூரிட்டியுமே செக் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்துதான் நமக்கு ரீசேல் வேல்யூன்றது இருக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு மேரேஜுக்காக வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, இப்பவே வாங்கி வச்சா கருத்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் காயின்ஸ் அண்ட் பார்ஸா தான் வாங்கி வச்சு ஃபியூச்சர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி வெள்ளி காயின்ஸை வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்குமே நமக்கு நிறைய டிடக்ஷன்ஸ் பண்றாங்க. இப்பவே நீங்க வெள்ளி பொருட்களை வாங்க போறீங்க, ஆனா அதை யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ஜிப்லாக் கவர்ல கொடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது கருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல வெள்ளின்னா கண்டிப்பா ஆக்சிடைஸ் ஆகும்போது கருத்து தான் போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடையிலேயே சீல் பண்ணி கொடுக்க சொல்லிடணும். ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல தானே அதை யூஸ் பண்ண போறீங்க. அப்படிங்கும் போது நீங்க தாராளமா சீல் பண்ணியே வச்சுக்கோங்க, கவரை பிரிக்காம இருங்க. இப்போ ஒரு சில வெள்ளி பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும், ஜஸ்ட் லைட்டா கருத்து போயிருக்கும். அதுக்காகலாம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பாலிஷ் மட்டும் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பொருட்கள் உங்கள்கிட்ட ரொம்பவே கருத்து போயிருக்கு அப்படிங்கும் போது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி 4 to 5 இயர்ஸ் ஆகட்டும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் இருக்கும். உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் லாஸ் தான் வரும். அதுக்காக தான் நான் திரும்பி சொல்றேன். நம்ம ஒரு 4 ஜுவல்லரி ஷாப்ல எப்படி சில்வருக்கு ரீசேல் வேல்யூ கொடுக்குறாங்க, கேஷா இருந்தா எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் எப்படி கொடுக்குறாங்க, அதர் ஷாப்னுடைய பார் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன வேல்யூ போடுறாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் இதுல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க ஒரு 10 கிராம் சில்வர் பார் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ஜிஆர்டியில் வாங்குறதா நான் அசியூம் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 340 ரூபாய் இருக்கு. நீங்க என்னைக்கு வாங்க போறீங்களோ இதே கால்குலேஷனை யூஸ் பண்ணி இந்த ரேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 கிராம் சில்வர் பார் வாங்குறீங்க அப்படிங்கும் போது ₹2.50 மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. அப்ப நமக்கு ₹342.50 ஆயிடும் இல்லையா. இப்ப 10 கிராமுக்கு நமக்கு ₹3425 வரும். ஜிஎஸ்டி 3% ₹103 வருது. ஓவரால் நமக்கு ₹3528 ஆகும். இன்னைக்கு நீங்க ஒரு 10 கிராம் சில்வர் பார் வாங்கணும்னா, அதாவது ஜிஆர்டில. இப்போ ஜிஆர்டி மாதிரியே இன்னும் ஒரு 4 ஷாப்ல நம்ம 999 பார்ஸ் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதர் ஷாப்னா எப்படி எடுக்கிறாங்க, அதை ஆர்டிகல்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் லெஸ் பண்றாங்க அண்ட் கேஷ்னா எவ்வளவு தராங்க அப்படின்றத நம்ம இப்ப அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜிஆர்டில நீங்க ஒரு 999 பார் வாங்குறீங்க அப்படிங்கும் போது ₹2.50 நமக்கு எக்ஸ்ட்ராவா மேக்கிங் சார்ஜஸ்னு போடுறாங்க. இதே நீங்க ஜிஆர்டில வாங்கின பாரை ஜிஆர்டிலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பொருளா வாங்கிக்கிறீங்க அப்படிங்கும் போது நமக்கு 1% லெஸ் பண்ணுவாங்க. அதே நீங்க அதர் ஷாப் பார்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 7.5% லெஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க கேஷா வேணும் அப்படிங்கும்போது ஜிஆர்டில வாங்கின பார்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கேஷ் தராங்க. அதர் ஷாப்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்ல. அதுக்கு கூட 6% லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. நம்ம அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கேஷாலாம் நமக்கு கையில கொடுக்கறது கிடையாது. இதுதான் இப்ப ஜிஆர்டில இருக்கிற ப்ரொசீஜர்ஸ்.
அதே மாரி நெக்ஸ்ட் வந்து லலிதால எப்படி குடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். லலிதாவ பொறுத்தவரைக்கும் 999 பார்ஸ்க்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ரூ. 2 தான் போடுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து அதர் ஷாப்ல இருக்கிறத வந்து இங்க மாத்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வாங்கி நீங்க லலிதாலயே வந்து பொருளா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 6% லெஸ் பண்றாங்க. கேஷ்க்கும் அதே ப்ரொசீஜர் தான். அவங்களுடைய பார்ஸுக்கு மட்டும் தான் வந்து அவங்க கேஷ் தருவாங்க. அது வந்து 10% லெஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேஷா தராங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்ஸ் அண்ட் காயின்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இதுவே நீங்க பொருளா மாத்தினீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி 25லேருந்து 35% ஒவ்வொரு ஷாப்லயுமே லெஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து சரவணா எலைட்ல எப்படி பார்ஸ் அண்ட் காயின்ஸ்க்கு வந்து மேக்கிங், எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 999 பார்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ்க்கு வந்து 2% போடுறாங்க. ரூ. 2 இல்ல 2% வந்து நமக்கு வேஸ்டேஜா போடுறாங்க. எக்ஸ்சேஞ்ச பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பார்ஸுக்கு எந்த ஒரு டிடக்ஷனுமே அவங்க பண்றதில்ல. அங்க வாங்கின காயின்ஸோ, பார்ஸோ நீங்க அப்படியே வந்து அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதர் ஷாப்னா 9% வரைக்குமே வந்து அவங்க லெஸ் பண்றாங்க. அதே மாரி நீங்க வந்து கேஷா மாத்தணும் அப்டின்னா 5% குறைப்பாங்க. எந்த இடத்துலயுமே கேஷ பொறுத்தவரைக்கும் நீங்க அவங்களுடைய வந்து பார்ஸ் அண்ட் காயின்ஸ மட்டும் தான் வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கேயுமே அதே ப்ரொசீஜர் தான். 5% நமக்கு வந்து லெஸ் பண்ணி எடுக்குறாங்க. கம்பேரிட்டிவ்லி மத்த 2 ஷாப்ப விட இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. இங்க வந்து எந்த ஒரு டிடக்ஷனுமே பண்ணாம நமக்கு அப்படியே வந்து ஆர்டிகல்ஸா மாத்திக்க முடியும். பட் வந்து 92.5 வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வரும். 80 டச்ல வாங்கும்போது அதாவது கொலுசு, மென்ஸ்னுடைய பிரேஸ்லெட்டு, சில்வர் செயின்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது நம்ம அப்படியே வந்து பார்ஸ் அண்ட் காயின்ஸ குடுத்துட்டு வாங்கிக்க முடியும். 80 டச் வரும். அதுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் வராது. ஜிஎஸ்டி மட்டும் குடுத்து வாங்குற மாரி வரும். சரவணா எலைட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரொசீஜர் தான் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து தங்கமயில் ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் எப்படி போடுறாங்கன்றத பார்க்கலாம். ஏன்னா, இப்ப வந்து இவங்க வந்து சில்வருக்குன்னு தனியா ஆப் டிஜி சில்வர் ஆப்ன்னு குடுத்துருக்காங்க. அதுல வந்து நெறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டீட்டெயில்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து 999 பாருக்குலாம் வந்து 4% மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. தங்கமயில பொறுத்தவரைக்கும், அவங்கள்ட்ட வாங்கின பார்ஸ் அண்ட் காயின்ஸும் சரி, இல்ல மத்த ஷாப்ல வாங்கினதும் சரி, 2த்துக்குமே வந்து 5% லெஸ் பண்றாங்க. இது வந்து எங்களுக்கே புதுசா இருந்தது. ஏன்னா, மத்த ஜுவல்லரி ஷாப்புக்கு அவங்க லெஸ் பண்றது ஓகே. அவங்களோடதுக்குமே வந்து அவங்க 5% எதுக்கு லெஸ் பண்றாங்கன்னு தெரியல. கேட்டா வந்து அப்படிதான் எங்க ப்ரொசீஜர்ன்னு அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க அங்கேயே வாங்கி, அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த 5%ங்கிறது கம்பல்சரியா இருக்கு. இப்ப வந்து நீங்க தங்கமயில்ல வாங்கின அந்த பார்ஸ் அண்ட் காயின்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேஷா மாத்தணும்னா 12% வரைக்குமே லெஸ் பண்ணுவாங்க. இப்ப லலிதால 10 அதர் ஷாப்ல 5-6 இருந்தது இல்லையா? ஆனா வந்து இங்க வந்து 12% லெஸ் பண்றாங்க. கண்டிப்பா வந்து இது ஜாஸ்தி தான். மத்த இடங்கள விட. அதனால நீங்க பெட்டர் வந்து டிஜி சில்வர் ஆப்ல வாங்கினத ஆர்டிகல்ஸா மாத்திக்கிறது தான் எனக்கு என்னமோ பெட்டரா இருக்கும்னு தோணுது. கேஷா வந்து இங்க மாத்திக்கிறது அவ்வளோ அட்வைசபிளா இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சில்வர் ரேட் ரூ. 500 இருக்கு. நீங்க வந்து இந்த ரூ. 340க்கு வாங்கியிருக்கீங்க. அன்னைக்கு வந்து ஜிஆர்டில இத நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கும்போது என்ன வரும்ன்றத பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட 10 கிராம் தானே இருக்கு. அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ரூ. 5000 அவங்க வந்து எஸ்டிமேஷன் குடுத்துருவாங்க. அதுலேருந்து 1% லெஸ் பண்ணா ரூ. 4950 வந்து அன்னைக்கான வேல்யூவா இருக்கும். அதாவது உங்களுக்கு கிராம் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மில்லி கம்மியா வரும் நமக்கு. ஸோ ஜிஆர்டிலேயே வாங்கி ஜிஆர்டில எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஓரளவு ப்ராஃபிட்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி சரவணா எலைட் தான். நீங்க அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம புதுசா வாங்குற பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கட்டுற மாரி வரும். இதே நீங்க வந்து தங்கமயில்லயோ, இல்ல லலிதாலயோ வந்து வாங்கினத எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். வந்து 6% லெஸ் பண்ணும்போது ஃபைனலா ரூ. 4700 தான் வருது. அதுக்கு வந்து ரூ. 500 அன்னைக்கு வந்து சில்வர் ரேட்டுன்னு போடும்போது நமக்கு 9.4 கிராம்ஸ் வருது. ஒரு 600 மில்லி கம்மியா வருது. இப்ப இங்கேக்கும் ஜிஆர்டிக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 500 மில்லி ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. பொதுவாவே வந்து உடனே வாங்கி உடனே விக்கிறதுல நமக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது. 4 to 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணி நம்ம விக்கும்போது ஓரளவு நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. அதனால நீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் ஓரளவு உங்களுக்கு கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கும். ஜிஆர்டி ஆர் சரவணா எலைட்ல நம்ம சில்வர் காயின்ஸ் அண்ட் பார்ஸ் வாங்கும்போது கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்றது இருக்கு மத்த ஜுவல்லரி ஷாப்ப விட. உங்களுக்கு வந்து சில்வர போட்டு ஆர்டிகல்ஸா மாத்தும்போது, என்ன மாரி டிடக்ஷன் எடுத்துட்டாங்க? எந்த ஷாப்ல எப்படி குறைக்கிறாங்கன்னு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.